மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்க கெட்டு போயிட்டாங்க. சார் நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடுவான். இல்ல உங்களையும் சட்டையை பிடிச்சு காப்பானுங்க. சரி சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. ஏயா பிஏனா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கிறது மட்டும் தான் வேலை நினைச்சியா? என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன். நீங்க எதையுமே மதிக்கல. உங்களால இவங்க கிட்ட எனக்கு கெட்ட பேர். இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க என் பேம்மா. பிறந்தநாள் அதுமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். ரோட் வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? நீ ஏமா தொகுதி பக்கம் போற? அங்க போறனால தானே கேக்குறான். அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார். வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்களா? இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேட்கிற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? புரியல? நான் உன் தொகுதி மக்களை சந்தோஷப்படுத்துறேன், நீ என்ன சந்தோஷப்படுத்து. மிஸ்டர் ராஜரத்னம், நான் ஒரு எம்பி, ஜனங்களுக்காக பாடுபடுறவன். நீ ஜனங்களுக்கு பாடுபடு. இப்ப படு.